வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கிகள் தனியார் மயமாக்கலுக்கு எதிரான வேலை நிறுத்தம் தொடங்கியது. போராட்டத்தால் நாடு முழுவதும் வங்கி சேவைகள் பாதிப்பு. மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஆன்லைன் மூலம் மாணவர்கள் விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். மத்திய பிரதேசத்தில் கொரோனா தொற்று அதிகரிப்பதன் எதிரொலி. கட்டுப்பாடுகளை கடுமையாக்குவது குறித்து அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு முதலமைச்சர் ஏற்பாடு. உலகையே அச்சுறுத்தும் கொரோனா வைரஸ் மேலும் உருமாறும். விஞ்ஞானிகள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். தூத்துக்குடி தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பிரியாணி பொட்டலம் பணம் விநியோகம். தமாக போட்டியிடுவதால் அதிமுக அதிருப்தியாளர்களை சமாதானம் செய்ய நூதன ஏற்பாடு. மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் யார் என்றே அறிவிக்காத நிலையில் சீட்டுக்காக மல்லு கட்டும் கட்சியினர். உடனடியாக பெயரை அறிவிக்க கோரி கட்சி அலுவலகம் அருகே போராட்டம். விரிவான செய்திகளை பார்க்கலாம். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கி ஊழியர்கள் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இதனால் ஏடிஎம் மையங்களில் பண தட்டுப்பாடு ஏற்படுவதோடு காசோலை பரிவர்த்தனைகளும் முழுமையாக முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 2 பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கப்படும் என்ற மத்திய பாரதிய ஜனதா அரசின் அறிவிப்புக்கு பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதனையடுத்து நாடு தழுவிய அளவில் இன்றும் நாளையும் 10 லட்சம் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் வங்கி பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தில் ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் சங்க கூட்டமைப்பான அனைத்திந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம், அனைத்திந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் பங்கேற்றுள்ளன. வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்திலும் பல நூறு கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் வங்கிகள் செயல்படாது என்பதால் பண பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 300 வங்கிகள் மூடப்பட்டு 1500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். நாளை வரை நடைபெறும் இந்த வேலை நிறுத்தத்தால் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 100 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்படும் என திருச்சி மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள கனரா வங்கி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். இதேபோல் சென்னை உட்பட பிற முக்கிய நகரங்களிலும் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் வங்கி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. நாடு முழுவதும் உள்ள அரசு, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் MD, MS உள்ளிட்ட மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கு 30,000க்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன. தமிழகத்தில் மட்டும் சுமார் 4,000 இடங்கள் உள்ளன. இந்த இடங்கள் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வில் தகுதி பெற்றவர்களை கொண்டு நிரப்பப்படுகின்றன. 2021-22 கல்வி ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு வரும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நாடு முழுவதும் 255 நகரங்களில் நடைபெறவுள்ளது. இந்த தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆன்லைன் மூலம் இன்று நள்ளிரவு 11:55 மணி வரை நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம்.
ஏப்ரல் 12ஆம் தேதி இணையதளத்தில் ஹால் டிக்கெட் பதிவேற்றம் செய்யப்படும். நீட் தேர்வு முடிவுகள் மே 31ஆம் தேதி வெளியிடப்படும். முதலில் விண்ணப்பிப்பவர்களுக்கு அவர்கள் கேட்கும் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், தேர்வு மையங்கள் நிரம்பிவிட்டால் வேறு தேர்வு மையம் ஒதுக்கப்படும் எனவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை தொடர்ந்து கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது குறித்து நாளை ஆலோசிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் குறைந்து வந்த கொரோனா தொற்று தற்போது பரவலாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் தினசரி கொரோனா பாதிப்பு அதிகமாக பதிவாகி வருகிறது. கொரோனா தொற்றை தடுக்க மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் முழு ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய பிரதேசத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை தடுக்க இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் நாளை இதுகுறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும், இந்த கூட்டத்திற்கு பின் பல்வேறு கட்டுப்பாடுகள் குறித்து அறிவிக்கப்படும் எனவும் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் மேலும் உருமாற்றம் அடையும் என பிரிட்டன் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு சீனாவில் பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் பரவி ஒட்டுமொத்த உலகையே அச்சுறுத்தியது. இதன் காரணமாக கடந்த ஆண்டில் அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கத்தால் உலகம் முழுவதும் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்தது. பொதுமக்கள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கும் நிலையில் மீண்டும் கொரோனா வைரஸ் வீரியம் அடைந்து வருகிறது. இந்த வைரஸை கட்டுப்படுத்துவது குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். வௌவால்களில் இருந்து மனிதர்களை தாக்கும் வைரஸ் எந்த அளவு வீரியத்துடன் உடலை பாதிக்கும் என்பது குறித்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மேற்கொண்டனர். அதில் பிற வைரஸ்கள் போலவே பலவித உருமாற்றங்களை கொரோனா வைரஸ் அடைகிறது என்றும், பொதுவாக பறவைகளிடம் இருந்து மனிதர்களது உடலுக்குள் செல்லும் வைரஸ் மனிதர்களின் மரபணுக்கு ஏற்றாற்போல தன்னை உருமாற்றிக் கொள்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உருமாற்றம் இதோடு நிற்காமல் மென்மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது பொதுமக்களிடையே மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று பிற்பகல் 1:30 மணியளவில் திரு டிடிவி தினகரன் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்யவுள்ளார். இதற்காக கோவில்பட்டி சென்றுள்ள அவர் நேற்று அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என தெரிவித்தார். கோவில்பட்டி தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிறேன்னா மதியம் 1:30 மணி அளவில் இங்கே வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டியது. அதுக்கு வர்றப்ப நேராக முதலாக வந்து இங்கே செண்பவள்ளி தாயாரை வழங்கிட்டு எனது பயணத்தை இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறேன். நிச்சயம் கோவில்பட்டி மக்கள் எங்களுக்கு பெரும் ஆதரவு அளித்து நல்லதொரு வெற்றியை, சிறப்பான வெற்றியை தேடி தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சொன்னேன் 7 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்குது. இப்போ இலவச திட்டங்கள்லாம் அறிவிக்கிறது மக்களை ஏமாற்று வேலை தான். இலவசங்களை கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதை விட அவர்களே சுயமாக சம்பாதிப்பதற்கு வழிவகுக்கும் விதமாக வீட்டுக்கு ஒருவருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கின்ற திட்டத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தீட்டியிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகிற திட்டம்தான் வருங்கால தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும். தமிழக மக்கள் தன்னிறைவு பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்றால் வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். அதை நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழக மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்று அதை நிறைவேற்றுவோம். இது போன்ற பல்வேறு அறிவிப்புகளை வழங்குகிறோம். ஒன்றை நான் சுற்றுப்பயணத்தில் சொல்கிறேன். அதாவது கடந்த காலங்களில் தமிழகத்தில் மதுவினால் பல குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சியும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் அறிவித்தன. ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சியும் இந்த மதுவை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம்.
பூரண மதுவிலக்கை படிப்படியாக கொண்டு வருவோம். புதிய மது தொழிற்சாலைகளுக்கு கொண்டு வர மாட்டோம். இருக்கிற ஆலைகளையும் படிப்படியாக முழுவதும் நாங்கள் சொல்லியிருக்கோம். படிப்படியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு அம்மா மக்கள் முன்னேற்ற தெளிவாக சொல்லியிருக்கு. 100 திட்டங்கள் அறிவிச்சுட்டு அதில் அதுவும் ஒரு திட்டம். நான் அன்றைக்கி மேடையிலே படித்தேன். அது மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி தாக்கப்பட்டதில் சதித்திட்டம் ஏதும் இல்லை என தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி கோவில் நிகழ்ச்சியில் பங்கேற்று திரும்பிய போது காருக்குள் ஏற முயன்றுள்ளார். அப்போது சிலர் தள்ளிவிட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இதையடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பாஜகவினர் இதன் பின்புலத்தில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. தேர்தல் ஆணைய உத்தரவின்படி இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை தொடர்பான 2வது அறிக்கை நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது. மமதா காயமடைந்தது விபத்து என்றும் அதில் சதித்திட்டம் ஏதும் இல்லை என்றும் தலைமை செயலர் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் அளித்த அறிக்கையின்படி இது உறுதியாவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் தவிர மற்ற 4 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தழுவும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத் பவார் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் அஸ்ஸாம் தவிர மற்ற 4 மாநிலங்களில் பாரதிய ஜனதா தோல்வியை தழுவும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத் பவார் தெரிவித்துள்ளார். கேரளாவில் இடதுசாரி கட்சிகள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என குறிப்பிட்டுள்ள அவர், மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜியை தாக்க பாரதிய ஜனதா அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். எனினும் அங்கு மமதா பானர்ஜியின் தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸே ஆட்சியை பிடிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். அசாமில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருப்பதால் அங்கு வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக திரு சரத்பவார் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கஞ்சா போதையில் 2 நபர்களை கொலை செய்த வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டையை அடுத்த புத்தூர்மேடு சோதனைச் சாவடி பகுதியில் கஞ்சா போதையில் வாலிபர்கள் சண்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கத்தியால் குத்தியதில் பிரதாப் மற்றும் பிரசாந்த் ஆகிய இருவர் மரணமடைந்தனர். இருவரது உடலையும் கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய சஞ்சய் மற்றும் பரத்ராஜ் ஆகிய 2 பேரை கைது செய்து காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த மகனின் துயரத்தை தாங்க முடியாமல் சில மணி நேரங்களிலேயே தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தங்குடியைச் சேர்ந்த வாசன் வினோத்குமார், சாரதா தம்பதியின் மகன் சாம்சன் நேற்று மாலை தெருவில் உள்ள நண்பர்களுடன் விளையாட சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள குளத்தில் நண்பர்களுடன் இணைந்து குளித்துள்ளார். அப்போது சாம்சன் மட்டும் கரை திரும்பவில்லை. அவர் வீட்டிற்கு சென்றிருப்பார் என நினைத்து நண்பர்கள் வீடு திரும்பியுள்ளனர். வெகு நேரமாகியும் சாம்சன் வீடு திரும்பாததால் அவரது பெற்றோர் தேடிய போதுதான் சாம்சன் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தது தெரியவந்தது. அருகில் இருந்தவர்கள் குளத்தில் இறங்கி சாம்சனின் உடலை மீட்ட நிலையில் மகனின் இழப்பை தாங்க முடியாத வாசன் வினோத்குமார் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக பெரியார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சில மணி நேரங்களிலேயே அடுத்தடுத்து தந்தையும் மகனும் உயிரிழந்துள்ளது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு யஷ்வந்த் சின்ஹா அக்கட்சியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் 8 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. பாஜக முன்னாள் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான திரு யஷ்வந்த் சின்ஹா அண்மையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். முதலமைச்சர் மமதா பானர்ஜி தாக்கப்பட்ட சம்பவமே தன்னை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் சேர தூண்டியதாகவும் இதுவரை இல்லாத நெருக்கடி நிலையை நாடு சந்தித்து வருவதாகவும் திரு யஷ்வந்த் சின்ஹா மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார். இதனிடையே திரு யஷ்வந்த் சின்ஹா திரிணாமுல் காங்கிரசின் துணைத் தலைவராகவும் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்.
காஞ்சிபுரத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசனை தாக்க முயன்றவரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சென்னை திரும்பிக் கொண்டிருந்தார். காந்தி சாலையில் கார் வந்தபோது எதிரே வந்த இளைஞர் ஒருவர் காரை தாக்க முற்பட்டுள்ளார். இதில் காரின் முன்பக்க கண்ணாடி உடைந்தது. இதனை கண்ட அக்கட்சி தொண்டர்கள் அந்த நபரை தாக்கினர். இதில் காயமடைந்த அந்த நபர் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இலவசமாக வாஷிங் மெஷின் வழங்கப்படும் என்றும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் இலவசமாக வாஷிங் மெஷின் வழங்கப்படும் என்றும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 100 நாள் வேலை 150 நாளாக அதிகரிக்கப்படும், ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் எனவும் முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவும் திமுகவும் தேர்தல் அறிக்கையில் வெற்று வாக்குறுதிகளை அளித்து பொதுமக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் என மயிலாடுதுறை அமமுக வேட்பாளரும் பிரபல எழுத்தாளருமான கோமல் அன்பரசன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை காந்தி நகரில் தேர்தல் அலுவலகம் திறப்பு நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகம் 6 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தத்தளிக்கும் போது குடும்பத்திற்கு 1500 ரூபாய் எவ்வாறு வழங்க முடியும் என கேள்வி எழுப்பினார். அதிமுகவிலிருந்து ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கையும் வந்திருக்கிறது. இவர்கள் 2 பேருமே தமிழ்நாட்டு மக்களை வெற்று வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து எளிதில் ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாறப் போவதில்லை. நடைமுறைக்கு சாத்தியமில்லாத, நடைமுறைப்படுத்த முடியாத திட்டங்களை எல்லாம் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகள் என்ற பெயரிலே அள்ளி தெளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கிற 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகம் இருக்கிற கடனிலே தத்தளிக்கிற நிலைமையில் வாய்ப்பில்லாத திட்டங்களை சொல்லி மக்களை ஏமாற்ற முனைகிற இவர்கள் நிச்சயமாக அதற்கு தக்க பாடத்தை மக்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே இவர்களுக்கு தருவார்கள். அதிலும் குறிப்பாக அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தால் அவர்கள் சுயமாக எதையுமே சிந்திக்க முடியாதவர்கள், சுயமாக சிந்தித்து செயல்பட முடியாதவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கையிலே இருக்கிற பல அம்சங்களை அப்படியே காப்பி அடித்து அவர்கள் தந்திருக்கிறார்கள். மக்கள் வெறுமனே ஏமாற்று வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுகிறவர்களுக்கும் நடைமுறைக்கு என்ன சாத்தியம் இருக்கிறது அதைத்தான் செய்வோம், ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிள் இருக்கோ அதைத்தான் நாங்கள் செய்வோம்னு சொல்கிற அண்ணன் டிடிவி அவருடைய தேர்தல் அறிக்கையும் ஒப்பிட்டு பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக அதற்கான பதிலை வருகிற சட்டப்பேரவை தேர்தலிலே தருவார்கள். நாமக்கல்லில் பல்பொருள் அங்காடியில் ஏற்பட்ட தீ விபத்தால் ரூபாய் 4 கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் திருச்சி சாலையில் பல்பொருள் அங்காடி மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டு அரங்கம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் பல்பொருள் அங்காடியில் பணியாற்றும் ஊழியர்கள் நேற்று இரவு 9 மணிக்கு வழக்கம் போல் பணிகளை முடித்துவிட்டு கடையை அடைத்துவிட்டு சென்றுள்ளனர். பின்னர் இரவு 11 மணிக்கு மேல் கடையின் பின்புறம் தீப்பற்றி எரிவதை கண்ட காவலாளி உடனடியாக பல்பொருள் அங்காடி உரிமையாளருக்கும் நாமக்கல் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் கொடுத்தார். ராசிபுரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதியில் இருந்து வந்த 6 தீயணைப்பு வாகனங்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. இந்த தீ விபத்தால் பல்பொருள் அங்காடியை ஒட்டியுள்ள வீடுகளும் சேதமடைந்தன. தீ விபத்தினால் அப்பகுதியில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதுடன் 4 கோடி மதிப்பிலான பொருட்களும் எரிந்து சேதமடைந்தன. தமிழகத்தை காத்திடவும் துரோகத்தை வீழ்த்திடவும் அமமுக வெற்றி கூட்டணிக்கு பலம் சேர்க்கிற வகையில் தேமுதிகவுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதால் இந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சியினருக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வெற்றி பெற்றிட உழைத்திட வேண்டும் என கழக தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன்
கழக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள மடலில் புரட்சி தலைவி அம்மாவின் உண்மையான நல்லாட்சியை தமிழகத்தில் மீண்டும் கொண்டு வருவதற்கும் தீய சக்திகளை மீண்டும் தலையெடுக்க விடாமல் செய்வதற்கும் தமிழ் இன துரோகிகளை வேரோடு வீழ்த்திடவும் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டப்பேரவை தேர்தல் நமக்கு உண்மையான தர்ம யுத்தம் என்பதை ஒவ்வொரு கழக கண்மணிகளும் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நன்றாக அறிவேன். இந்த தேர்தலில் நாம் பெறப்போகும் வெற்றி என்பது நம்முடைய இயக்கத்தின் மிகப்பெரிய இலக்கை எட்டி பிடிப்பதில் மிகவும் முக்கியமான பங்காற்றக்கூடியது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நம்முடைய இலக்கை மனதில் வைத்து தமிழகத்தை காத்திடவும் துரோகத்தை வீழ்த்திடவும் நம்முடைய வெற்றி கூட்டணிக்கு பலம் சேர்க்கிற வகையில் ஏற்கனவே உள்ள தோழமை கட்சிகளுடன் சேர்த்து தற்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடனும் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இதன்படி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் அறிவிக்கப்பட்ட எனதருமை கழக வேட்பாளர்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். இந்த யுத்த களத்தில் வெற்றியை மட்டுமே முழு நோக்கமாக கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினை ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளும் புரிந்து கொள்வீர்கள் என உறுதிபட நம்புவதாக தெரிவித்துள்ள அவர், தோழமை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த கழக உடன்பிறப்புகளுக்கு எதிர்காலத்தில் உரிய வாய்ப்பும் அவர்களது கடுமையான உழைப்புக்கான அங்கீகாரமும் நிச்சயம் வழங்கப்படும் என உறுதி அளிப்பதாகவும், எனவே எந்தவித மன மாச்சரியங்களுக்கும் இடமளிக்காமல் 234 தொகுதிகளிலும் நமது கழக வேட்பாளர்களும் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களும் வெற்றி பெற்றிட நீங்கள் ஒவ்வொருவரும் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் உழைத்திட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் முதல் அணியாக அமைந்திருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் உண்மையான நல்லாட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்திட பாடுபடுவோம் என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அந்த மடலில் தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி.